ஓம் சாயராம் சாயராம் வணக்கம். இன்றைக்கி நம்ம துவாரகம ஆலயத்தில் வெஜிடபிள் பிரிஞ்சு செய்ய போகிறோம். அதுக்காக அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் சார். குறைஞ்சது ஒரு 6 லிட்டராவது ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 25 கிலோ போட போகிறோம். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் காயட்டும். சாரம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். கடல் பாசி, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அது எண்ணெய் காஞ்சோன்னே அதில் போடணும். இதை போட்டுட்டு ரொம்ப தீய விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 கிலோ வெங்காயம், பார்த்திங்கன்னா 10 கிலோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ அதை போட்டுடலாம். பத்து கிலோ வெங்காயம் போட போகிறோம் சார். ஏன்னா 25 கிலோ அரிசி போடுறோம். 10 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா அது வதங்கணும். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இது 2 கிலோ பூண்டு, 2 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை இப்போ நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டு தாளிச்சிடலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதை நல்லா அடி பிடிக்காமல் அதை கலரி விடணும். அதை கலர தான் அந்த அடி பிடிக்காது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரிடலாம். அதுக்கப்புறமா தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 5 கிலோ தான் தயாரம். ஏன்னா தக்காளி கம்மியாக தான் போடணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம் சார். நம்ம நல்லா தக்காளி வதங்கி உப்பாது. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அதை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்லாம் கொஞ்சம் பெருசாக காயாக போடுங்க. அப்போ தான் அது குழஞ்சி போகாது. கேரட் 2 கிலோ, பீன்ஸ் 2 கிலோ, உருளைக்கிழங்கு 2 கிலோ, எல்லாமே 2 கிலோ போட்டாச்சு. உருளைக்கிழங்கு நிறையா போடலாம் அதை. ஏன்னா நிறையா போடுறதுனால நல்லாயிருக்கும். அது 5 கிலோ போட்டுருக்கோம். கொஞ்சமாக நம்ம மில் மேக்கர் போடலாம். ஏன்னா மில் மேக்கர் போட்டால் அது உண்மையிலே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக போடலாம், நிறைய போட வேண்டாம். இப்போ நல்லபடியாக வெந்துடுச்சு. அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரிஞ்சி மசாலா அதில் போட்டுடலாம். கொஞ்சம் பிரிஞ்சி மசாலா, மஞ்சள் தூள், இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வேறு தண்ணி கரெக்டாக ஊற்றணும். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ தண்ணி, 1 லிட்டருக்கு 1.5 லிட்டர் தண்ணி அந்த கணக்கு வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நாம் அதுக்கு முன்னாடி அந்த அரிசியை கழுவி அப்படியே போடணும். ஊற வைக்கக்கூடாது. கழுவி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அதில் எடுத்து போட வேண்டியதான். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசியை எடுத்து போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தா அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி எல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 கலரிட்டு அதோடு மூடி வைக்கணும். ஏன்னா நிறைய கலரக்கூடாது, அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு மூடிடணும். தம் கட்டுற மாதிரி மூடிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுவையான பிரிஞ்சி சாதம் நமக்கு எப்படி வரும்னு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அதை லைட்டாக கலரி விடணும். ரொம்ப கலரக்கூடாது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுடணும். நம்ம கலரி விட்டால் அது அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ கொதிக்கும் போதே கொஞ்சமாக இருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி மேலே போட்டுடலாம். ஏன்னா இதுவும் நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பார்த்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விரிஞ்ச சாதம் ரெடி ஆகிடும். நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சாய்ராம். சாப்பாடு சுவையான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக கிளறி விட்டு மூடிட்டேன்னா அவ்வளவு சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்பாவுக்கு சாப்பாடு படைக்க வேண்டியது தான்.